அன்பார்ந்த எஸ்ஜிடி தேர்வர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் எஸ்ஜிடி எக்ஸாமுக்கு எவ்வளோ போஸ்டிங் வந்து வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஒரு அனாலிசிஸ் வந்து நான் சொல்கிறேன். ஏன்னா நிறைய ஒரு முக்கியமான சில வாட்ஸ்அப் குரூப்லேயும் சில முக்கியமான நபர்கள் கூட இருக்கக்கூடிய தகவல், அவர்கள் மூலம் கிடைக்கப்பட்ட தகவலை வச்சு தான் நான் அந்த வீடியோ வந்து நான் சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ எவ்வளோ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ நிறைய பேர் இல்லை, ஒரு சிலர் வந்து நம்ம இந்த இதுக்கு முன்னாடி எஸ்ஜிடி பற்றின நிறைய நியூஸ் அப்டேட் வந்து தொடர்ந்து நம்ம சேனல் அப்டேட் பண்ணிகிட்டே வரோம். ஸோ ஒரு சிலர் வந்து கமெண்ட்டில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வியூஸுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னு ஒரு நபர் சொல்லியிருந்தார். சரிங்களா? ஸோ அதுக்கான விளக்கத்தை நான் முதல்ல கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஸோ வியூஸுக்காக நான் வந்து இந்த மாதிரி எஸ்ஜிடி பற்றின ஒரு தவறான தகவலை கொடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ முதல்ல வந்து என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணது வந்து இப்போ கிடையாது, 2018 ஸ்டார்ட் பண்ணிட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கான எஜுகேஷன் சம்மந்தமான வீடியோக்கள் ஃபுல்லாக இதில் இருக்கும். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உண்டானது நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்தீங்கன்னா மாடல் அண்டு பப்ளிக் எக்ஸாம் இம்பார்ட்டன்ட் கொஷின் அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் 2018 போட்டிருக்கேன். ஓகேங்களா? ஸோ வியூஸுக்காக நான் போட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொரு விஷயம் வந்து, நான் வந்து 2013 டெட்டு தேர்ச்சி பெற்ற ஒரு கேண்டிடேட். ஓகேங்களா? ஸோ 98 மார்க் எடுத்தும் எனக்கு வந்து போஸ்டிங் கிடைக்கல 2013. அதுக்கு பல காரணங்கள் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அபோவ் 90 எடுத்தால் பாஸ்ன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் 82 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ்ன்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து தேர்ச்சி பெற்றுட்டாங்க 2013. ஸோ இதை ஃபில்டர் பண்ணுறதுக்காக என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வெயிட்டேஜ் சிஸ்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஜெயலலிதாவுடைய செக்ரட்டரி வந்து பள்ளிக்கல்வித்துறை செக்ரட்டரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாடலை வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கன்னு சொன்னதுனால, சபிதான்னு நினைக்கிறேன் அவங்க பேர், எனக்கு சரியாக ஞாபகத்துக்கு வரல. அது உடனே நம்ம அப்போது இருந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களும் வந்து ஓகே இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு வெயிட்டேஜ் சிஸ்டம் கொண்டு வந்துட்டாங்க. அதாவது 10th மார்க்கு, 12th மார்க்கு, நம்ம டிப்ளமோ டீச்சர் ட்ரைனிங் மார்க் இதெல்லாம் எடுத்து ஒரு பர்சன்டேஜ் பர்டிகுலர் டெட்டு மார்க். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே கால்குலேட் பண்ணும்போது எனக்குன்னு இல்லை, நிறைய பேருக்கு வந்து அன்றைய காலகட்டத்தில் 12th மார்க்கெல்லாம் ஆவரேஜ் தான். ஓகேங்களா? ஸோ 10th 12th மார்க்கெல்லாம் ஆவரேஜ் தான். பட் என்னோட கம்மியாக எடுத்த மார்க் எடுத்தவங்கலாம் வந்து வெயிட்டேஜில் உள்ளே போயிட்டாங்க. நான் வந்து டெட்டில் 98 மார்க் எடுத்தும் எனக்கு இந்த வெயிட்டேஜ் சிஸ்டத்தினால கிடைக்கல. அதுக்கப்புறம் எடப்பாடி அவர்கள் வந்து இது ஒரு தவறான மெத்தட்னு சொல்லிட்டு வெயிட்டேஜை கேன்சல் பண்ணிவிட்டு நியமன தேர்வுன்ட்டு ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்க. டெட்டு அதாவது நியமன தேர்வு வைக்கல. இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களும் இது வந்து இந்த நியமன தேர்வு வந்து இருள் சூழ்ந்த அரசாங்கம் அப்படி இப்படியெல்லாம் சொன்னார். சொல்லிவிட்டு மறுபடியும் இவரே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த நியமன தேர்வு வச்சாங்க. இப்போ இந்த நியமன தேர்வுலையும் நான் வந்து எலிஜிபிள் கேண்டிடேட்டு தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னை பற்றின ஒரு ஷார்ட் இன்ட்ரோ. அதனால் நான் வந்து ஃபேக்காக வந்து போடணும்னு அவசியம் இல்லை. சரிங்களா? ஸோ எனக்குமே வந்து போஸ்டிங் கிடைக்கணும், வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர் தான் நானும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து நான் வந்து ஃபேக்காக மற்றவங்களை வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு இது இல்லை. ஸோ ஏன்னா வந்து ஒரு சிலர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் அந்த ஒரு இன்ட்ரோ சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இது இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஆர்பி வெப்சைட்டு. இதில் வந்து ஆனுவல் பிளானர் அப்படிங்கிற பேஜுக்குள்ளே வந்தோம்னாக்க ஒவ்வொரு ஆண்டும் என்னென்ன ஆனுவல் பிளானர் இருக்குது அப்படிங்கிறத இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா 2022 எடுத்தோம்னா 2013 அப்புறமே போஸ்டிங் போடலை. ஸோ 2022 எவ்வளோ வேக்கன்சி நமக்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்றத பார்த்துடலாம். 2022 வந்து பார்த்தோன்னா செகண்டரி கிரேடுக்கு வந்து ஒரு 3987 போஸ்டிங் வந்து 2022 ஆனுவல் பிளானரில் டிஆர்பி வெளியிட்டிருக்காங்க. 2023 6553 வெளியிட்டிருக்காங்க. சரிங்களா? 2024 லாஸ்ட் இயர் வந்து நம்ம எலிஜிபிலிட்டி அதாவது நியமன தேர்வு எழுதும் பொழுது 1766 சொல்லி நோட்டிஃபிகேஷனில் 1768 அப்படின்றது வந்தது. இப்போ ஒரு 1000 இன்க்ரீஸ் பண்ணி 2768. ஸோ எல்லாருடைய எதிர்பார்ப்பும் வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்கன்னா எல்லா முக்கியமான நபர்கள் சொல்லக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 100% இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டெம்பரவரி போஸ்டிங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4800 போஸ்டிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் இந்த வருஷம் ரிட்டையர்மெண்ட் ஆகிறவங்க, எச்எம் இல்லாத ஸ்கூல்ஸு அப்படிங்கிறதெல்லாம் கணக்கு பண்ணோம்னா கிட்டத்தட்ட கண்டிப்பாக 10,000க்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது. நிச்சயமாக சொல்ல முடியும். 10,000க்கு மேலே வந்து வேக்கன்சி இருக்குது. ரைட். இப்போ வந்து நமக்கு வந்து 10,000 போஸ்டிங் வரைக்கும் போடலாம், தாராளமாக போடலாம். அவங்க வந்து நிதிநிலை வந்து ஒரு காரணமாக சொல்கிறாங்க. ரைட்.
இப்போ முக்கியமான விஷயம் வந்து பார்த்தலாம். இந்த 2025 ஆனுவல் பிளானர் இப்போ இந்த வருஷம் வந்து ஆனுவல் பிளானர்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஒரு 7535 போஸ்ட் ஓவராலா இந்த லெக்சரரு, பிஇஓ, பிடி, பிஆர்டி, பிஜி எல்லாமே சேர்த்து ஓகேங்களா 7535 பணியிடங்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து எஸ்ஜிடி பற்றி எங்கேயுமே கொடுக்கல. அதே மாதிரி இந்த வருஷம் டெட் எக்ஸாமும் கொடுக்கல ஓகேங்களா. டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 இங்கே பாருங்கள், கடந்த ஆண்டுகளில் வந்து பார்த்தோம்னா டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இதை பாஸ் பண்ண பிறகு தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நடத்தணும் ஓகேங்களா. ஸோ நமக்கு இந்த ஆனுவல் பிளானரில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அதாவது டெட் பேப்பர் 1 பேப்பர் 2 கொடுக்கல. அதே மாதிரி இந்த எஸ்ஜிடி நியமன தேர்வு அதுவுமே கொடுக்கல. எப்பவுமே வந்து டிஆர்பி வந்து என்ன நடைமுறைன்னா ஃபஸ்ட்டு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வச்சுருவாங்க. அதன் பிறகு தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு வைப்பாங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது அது முக்கியமான ஒரு பாயிண்ட்டு ஓகேங்களா. அந்த வகையில் பார்க்கும்போது நமக்கு 2025 ஆனுவல் பிளானரில் எஸ்ஜிடி போஸ்டிங் இல்லை. இங்கே பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு எஸ்ஜிடி வேறு, டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வேறு ஓகேங்களா. ஸோ இந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 தேர்ச்சி பெற்றால்தான் இந்த எஸ்ஜிடி எழுத முடியும், அது எல்லாருக்கும் தெரியும் ஓகேங்களா. ஸோ இந்த 2025 நமக்கு வந்து எங்கேயுமே வந்து நமக்கு வந்து பார்த்தோம்னா எஸ்ஜிடி அப்படிங்கிறது கொடுக்கல. இங்கே பிடி, பிஆர்டி கொடுத்துருக்காங்க ஓகேங்களா. ஆனால் எஸ்ஜிடி அப்படிங்கிறது எங்கேயுமே நமக்கு கொடுக்கப்படவில்லை ஓகேங்களா. ஸோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ ஒரு எஸ்ஜிடின்றது கொடுக்க மாட்டாங்க. அதாவது கொடுக்குறாங்கன்னா அதுக்கு முன்னாடி டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நடத்தியிருக்கணும். அவங்க தான் வந்து இந்த எஸ்ஜிடி எக்ஸாமை வந்து எழுத முடியும் ஓகேங்களா. ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து அந்த தேர்வு வந்து கொடுக்கல. அதனால் 2025 நமக்கு டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நோட்டிஃபிகேஷனில் இல்லை, எஸ்ஜிடியும் இல்லை. ஆனுவல் பிளானரில் இருந்தாலே அது முறையாக நடத்துறதில்ல, அது வேறு விஷயம். ஒவ்வொரு வருஷமும் ஆனுவல் பிளானரில் இருக்கும், ஆனால் அதன்படி நடக்குதான்னா அது கிடையாது ஓகேங்களா. ஆல்ரெடி அனௌன்ஸ்டு, ஆல்ரெடி நோட்டிஃபைடுன்னு தான் வரும் ஓகேங்களா. ஒரு நிமிஷம் இருங்க, வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிட்டே இருக்கு. பாருங்க, ஆல்ரெடி கம்ப்ளீட்டட், இதெல்லாம் வந்து ஏற்கனவே முடிஞ்சது. அது பழைய ஆனுவல் பிளானர் பார்த்தா தெரியும். ஓகே, அப்படி பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ டெட் இந்த 2025 வந்து டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 இல்லை, எஸ்ஜிடி எக்ஸாமும் இல்லை. அப்போனா என்ன அர்த்தம்னா இப்போ நடந்து முடிஞ்ச இப்போ லிஸ்ட்டு வந்திருக்கக்கூடிய எஸ்ஜிடி தேர்வர்களை வச்சு தான் ஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துடும், அதுக்கப்புறம் வந்து தேர்தல் விதிமுறைகள், நடத்தை விதிமுறைகள் வந்துடும். அதனால் வந்து இப்போ தேர்வு பெற்ற இப்போ பட்டியலில் இருக்கக்கூடிய எஸ்ஜிடி தேர்வர்களை தான் வந்து போஸ்டிங் போடுவதற்கான வாய்ப்பு இருக்குது. நியர்லி 10,000 மேலே இருக்குது. பட் இதுக்கெல்லாம் நிதித்துறை தான் அவங்க வந்து காரணமாக சொல்கிறாங்க. அது என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகேங்களா. ஸோ நான் வந்து எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கடந்த 3 ஆனுவல் பிளானரு, இப்போ இருக்கக்கூடிய டெம்பரரி டீச்சர்ஸு, இப்போ இருக்கக்கூடிய ஹெச்எம்ஸ் வேக்கன்சி ஓகேங்களா. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து வேக்கன்சி நிச்சயமாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சொன்னதே சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம். இப்போ இருக்கக்கூடிய இந்த ஆனுவல் பிளானில் நமக்கு எங்கேயுமே டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 அண்ட் எஸ்ஜிடி இல்லை. எடுத்த உடனே எஸ்ஜிடி வச்சிட மாட்டாங்க, ஏன்னா இப்போ தான் ஒரு தேர்வு முடிச்சிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 நடத்திட்டு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்பாங்க. அவங்க தேர்ச்சி பெற்றவங்க மீண்டும் வந்து அந்த எஸ்ஜிடி எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுப்பாங்க, அவங்களும் வாய்ப்பு கேட்பாங்க. சும்மா வெறும் எஸ்ஜிடி தேர்வு, நியமன தேர்வு எழுதுங்கன்னு கொடுக்க முடியாது ஓகேங்களா. டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2 வச்சுட்டு அதன் பிறகு தான் எஸ்ஜிடி வைப்பாங்க. அப்படி பார்க்கும்போது 2025 நமக்கு அந்த டெட்டு பேப்பர் 1 பேப்பர் 2க்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேயுமே இல்லை. அது வைத்த பிறகு தான் இந்த எஸ்ஜிடி தேர்வு வைப்பாங்க. அதனால் நமக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த எஸ்ஜிடி வச்சு நம்ம லிஸ்ட்டை வச்சு தான் பணியிடங்கள் நிரப்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ டிஆர்பி வெப்சைட்டில் நம்ம போயிட்டு அடிக்கடி இந்த வாட்ஸ் நியூ இருக்கும், இதை போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். லேட்டஸ்ட்டு நியூஸ் எல்லாம் இதில் தான் வரும். ஸோ அப்பப்போ டைம் கிடைக்கும் போது ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனல்லையும் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன். பிடித்திருப்பவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.